வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, RRBJ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 7000 ப்ளஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் ரீதியாக ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்கு யார் எலிஜிபிள் அப்படின்றதுல சில கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷனோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் 3 ஜோன்ஸ் வேகன்சி வைஸாக டாப் 3 ஜோன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக 2019 நடந்த ஜி எக்ஸாமோட CBT 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனோட அஃபிஷியல் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுதான் டாப் ஆஃப் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓவர்வியூ ஏன் நான் இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் எந்தெந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் படித்து பார்க்குறப்ப நமக்கே ஒரு டவுட் வருது ஓகேங்களா. யாருக்கு யார் எலிஜிபிள்ன்றதே தெரியல. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக நான் சொல்ல போனால், மெக்கானிக்கல் விசஸ் ஈசி அண்ட் எலக்ட்ரிக்கல் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி ஓகேங்களா. ஸோ மொத்தம் 10 வகையான போஸ்டிங் இருக்குது. இவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஒரு போஸ்டிங்க்கு 3 கேட்டகரியும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம விளக்க போகிறோம். யாருக்கு எலிஜிபிள் அப்படின்றத. மிகப்பெரிய காம்படிஷனே மெக்கானிக்கல் விசஸ் ஈசி அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஓகேங்களா. சிவில் தனியாக இருக்காங்க, அவங்க யாரும் கூட சேராமல். இவங்க 2 பேருக்கு மட்டும் காம்படிஷனாக இருக்க போகுது. இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த பக்கம் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எழுதியிருக்கேன். யார் கூட குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் சூப்பர்வைசர். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கெமிக்கல் டெக்னாலஜி தான் முடிக்கணும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதில் காம்படிஷன் இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான். மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர் இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங் அந்த டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுலேயும் ப்ராப்ளம் வரல சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டிங்கில் யாரால எலிஜிபிள் சொல்லிட்டு பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பார் ஜென்ரல் சர்வீஸ், ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் EMU அண்ட் TRS இதெல்லாம் போஸ்டிங் சரிங்களா. ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிசைன், அதுக்கப்புறம் JE எலக்ட்ரிக்கல் TRD JE எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த 3மே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ அண்டு இன்ஜினியரிங் டிகிரி இந்த 2 பேருமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த 3மே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வெறுமனே எலக்ட்ரிக்கல் டிகிரி மட்டும் இல்லை, இந்த 3 டிகிரியில் யார் முடிச்சிருந்தாலும் இந்த போட்டிக்கு அதாவது இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ 4th என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி GE எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப், GE சிவில் ஓகேங்களா, சிவில் PV அண்ட் பிரிட்ஜ், JE சிவில் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன், JE சிவில் ஒர்க், JE சிவில் ஒர்க்ஸ் அண்ட் ரிசர்ச், JE சிவில் டிசைன் அண்டு சிவில் ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே சிவில் மட்டும்தாங்க எலிஜிபிள், வேறு யாருமே எலிஜிபிள் கிடையாது. சிவில் மட்டும்தான் இல்லை போட்டியிட போகிறாங்க. டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் இவங்க மட்டும்தான் போட்டியிட போகிறாங்க சரிங்களா. ஸோ எந்த கேட்டகரியுமே இதில் நுழைய முடியல. நெக்ஸ்ட்டு JE பை ட்ராக் மிஷன் இந்த போஸ்டிங்க்கு யாரால் எலிஜிபிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர் இன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இந்த எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோவில் இந்த போஸ்டிங் எலிஜிபிள். அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங் எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்னொன்னே மெக்கானிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலும் எலிஜிபிள், எலக்ட்ரானிக்கலும் எலிஜிபிள். எந்த போஸ்டிங்க்கு ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப் இருக்குது, டீசல் மிஷினிங் இருக்குது, டீசல் பவர் இருக்குது, டிசைன் இருக்குது. இந்த எல்லா கேட்டகரியும் மெக்கானிக்கல் பிரான்ச்சில் இருக்க எல்லா கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலும் எலிஜிபிள், எலக்ட்ரானிக்கலும் எலிஜிபிள் ஓகேங்களா. இதான் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்குறப்ப எப்படிடா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுதலாம். பட் ஆனால் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இந்த டைம் கொடுத்துருக்காங்க. யார் வேணால் எலிஜிபிள், இந்த மெக்கானிக்கல் பிரான்ச்சில் யார் வேணால் எலிஜிபிள், எல்லாருக்குமே காம்படிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டூல்ஸ் அண்டு மிஷன், டூல்ஸ் அண்டு டை மேக்கிங், ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த எல்லா டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேவா, டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள், ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு எலிஜிபிள் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு யார் எலிஜிபிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வித் மினிமம் 45% ஆஃப் மார்க். இந்த ஒரு போஸ்டிங்க்கு பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தான்னு வைங்களேன், அவங்க எலிஜிபிள். இதில் இன்ஜினியரிங்லாம் எலிஜிபிளே கிடையாது. பேச்சுலர் BSc முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எலிஜிபிள் கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு. சரி, அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா JE டீசல் எலக்ட்ரிக்கல், JE டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் எலக்ட்ரிக்கல்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மட்டும் எலிஜிபிள் இல்லையே, மெக்கானிக்கல் எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் யார் வேணால் எலிஜிபிள். 3 இயர் டிப்ளமோ இல்லைனா டிகிரி ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்க்கு 9வது போஸ்டிங் பாருங்கள். JE SNT டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன், டெலிகம்யூனிகேஷன், ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், JE SNT சிக்னல் JE இதெல்லாமே CSE அண்ட் ITக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. மெக்கானிக்கல் தவிர்த்து மிச்ச எல்லாருமே இந்த போஸ்டிங் எலிஜிபிள் தான். EC, எலக்ட்ரிக்கல், IT, CSE
இந்த டிப்ளமோ முடிச்சுதான் சரி, டிகிரி முடிச்சுதான் சரி, இந்த போஸ்டிங் எலிஜிபிள் மெக்கானிக்கல் தவிர்த்து. ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் இதில் மட்டும்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் டிஎம்எஸ். இந்த போஸ்டிங்க்கு வந்து எல்லாருமே எலிஜிபிள். சிவில், மெக், இசி, எலக்ட்ரிக்கல். ஓகேவா? எல்லாருமே எலிஜிபிள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக நம்ம இந்த போஸ்டிங் 10 வகையான போஸ்டிங் பார்க்குறப்ப எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்டு மெக்கானிக்கல் இந்த 3 பேருமே எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த 10 போஸ்டிங்கில். சிவில் வந்து எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. சிவிலை தவிர்த்து மற்ற எந்த போஸ்டிங்லையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் இந்த 3 பேருமே ஓவரால் 10 போஸ்டிங்லையுமே தலையிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் காம்படிஷனு கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும் இந்த டைமு. போன டைம் கூட இந்த மாதிரி வச்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த டைம் தான் இது போல் வச்சுருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ 10 வகையான போஸ்டிங் பார்த்தாச்சா? இப்போ ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் வந்திருப்பீங்க. நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுவேன், எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுவேன். சிஎஸ்சி, ஐடி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் என்னால் அப்ளை பண்ண முடியாது. சரியா? டிஎம்எஸ்லையும் நான் அப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டேன். நான் எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலான்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை. நமக்கு ஓவராலாக 622 வேகன்சி தான். சிவிலுக்கு 138, மெக்குக்கு 278, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் 150, டிஎம்எஸ் 16, எஸ்என்டி இந்த சிஎஸ்ஐடி சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் 40. மொத்தம் 622 வேகன்சி சொன்னாங்க. சரி, நான் தான் வந்து எல்லா போஸ்டிங் எலிஜிபிள் ஆச்சு. சிவிலை தவிர்த்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் எலிஜிபிள், டிஎம்எஸ்சிக்கு எலிஜிபிள், இந்த எஸ்என்டிக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ அப்போ நான் எத்தனை வகையான எத்தனை போஸ்டிங்கு நான் எலிஜிபிள்? நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான், என்ன மையமாக வச்சு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 622 போஸ்டிங்கில் 444 வேகன்சிக்கு நான் எலிஜிபிள். மெக்கானிக்கல் எனக்கு 278 இருக்குது. இசிக்கு 150 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம்எஸ்க்கு வந்து 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக மெக்கானிக்கல் நான் வந்து 444 போஸ்டிங் எலிஜிபிள்ப்பா. ஆர்ஆர்பி சென்னையில் மொத்தம் 622 வேகன்சி. அதில் 444 வேகன்சிக்கு நான் எலிஜிபிள், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள். சரிங்களா? சரி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பார்த்தோம்னா அவங்க வந்து சிவிலை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொன்னல. ஸோ சிவிலை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கூடையும் அவங்க வருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 622 வேகன்சியில் 484 வேகன்சிஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? வெறுமனையுமே வந்து 150 வேகன்சி, 16 வேகன்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் 150 வேகன்சி மட்டும் கொடுக்கல. இப்போ நான் மெக்கானிக்கலாம் 278 வேகன்சி மட்டும் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மொத்தம் 444 வேகன்சிக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து 484 வேகன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்பவே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓவராலாக இதாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஹெவி காம்படிஷனாக இருக்க போகுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது தெளிவாக புரியுதுல? நெக்ஸ்ட்டு திருவனந்தபுரம் அப்படியே வரும். அதே மாதிரி தான் திருவனந்தபுரத்தில் சிவில் 50, மெக்கானிக்கல் 26, இசி எலக்ட்ரிக்கல் 32, எஸ்என்டி 13. இதில் மெக்கானிக்கல் சிவிலை தவிர்த்து இது எல்லாத்துலேயும் வருவாங்களா? மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 58 வேகன்சிஸ் வந்து எலிஜிபிள். அப்புறம் வந்து இசி அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா சிவிலை தவிர்த்து மிச்சம் எல்லாமே அவங்களும் எலிஜிபிள். ஸோ அதனால் 71 வேகன்சி. திருவனந்தபுரம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 58 வேகன்சி மெக்கானிக்கல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இசி வந்து 71 வேகன்சிக்கு எலிஜிபிள் நீங்கள். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து எந்தெந்த வேகன்சிஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் நம்ம எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃபைனலாக டாப் 3 ஜோன்ஸ், டாப் 5 ஜோன்ஸ் இங்கே எழுதியிருப்பேன். நான் டாப் 3 மட்டும் சொல்கிறேன், நம்ம 5 வேணாம். ஓகேவா? இப்போ வந்து மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் மொத்தம் 1377 வேகன்சி இருக்குங்க. சிவில், மெக்கானிக்கல், இசி, எஸ்என்டி, கெமிக்கல், டிஎம்எஸ் அது வாரியாக நான் பிரிச்சிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1377 வேகன்சி இருக்குது. யாருக்கு? மும்பையில். ஸோ இதில் வந்து மும்பையில் 1377 வேகன்சியில் மெக்கானிக்கல் எவ்வளோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 800 வேகன்சி எலிஜிபிள். இசி அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 897 வேகன்சி எலிஜிபிள். ஸோ போட்டியை வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும்தான். சரியா? இவங்களுக்கு மட்டும்தான் போட்டியே. ஏன்னா நம்ம இவங்க டிபார்ட்மெண்ட் எழுத போகிறோம், அவங்களும் நம்ம டிபார்ட்மெண்ட் எழுதுவாங்க. ஸோ வந்து யார் வேகன்சி என்னென்ன போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்து நல்ல காம்படிஷன் தான் இருக்கும். இது வந்து டாப்பில் இருக்குங்க. மும்பைக்கு மட்டும் தான் டாப் வேகன்சிஸ். ஸோ அதில் வந்து மெக்கானிக்கலும் அதிகமாக இருக்குது, இசிக்கு அதிகமாக இருக்குது. சரி, செகண்டில் யாருன்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கொல்கட்டா இருக்காங்க. 620 வேகன்சிஸ் அவங்களுக்கு. இது வந்து கேட்டகரி வைஸாக இருக்குது. சிவில், மெக், இசி, எஸ்என்டி, கெமிக்கல், டிஎம்எஸ்னு கேட்டகரி வைஸாக இருக்குது. இதில் வந்து மெக்கானிக்கல் இவ்வளோ வேகன்சி இருக்குது, எலக்ட்ரிக்கல் இவ்வளோ வந்து எலிஜிபிள் இவங்க. ஓகேங்களா? இப்போ தேர்டு தான் நம்ம எல்லாரோட பார்வை நம்ம பக்கமும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஓப்பன் காம்படிஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால் நார்த் இந்தியஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹை வேகன்சி நமக்கு தான். நமக்கே தெரியும் வருஷம் அவங்க தான் வந்து எழுதுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் போயிருக்கு. அதனால் நம்மளும் நம்ம வேகன்சிஸ் விடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 652 வேகன்சிஸ் இருக்குது. இதில் மெக்கானிக்கல் 444 எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் 484 எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல சான்சஸ் தான் இருக்கும். அவங்களும் எக்ஸாம் எழுதுங்க.
ஏன்னா வந்து இவ்வளோ ஹியூஜ் வேகன்சிஸ் நம்ம அடுத்தவங்களுக்கு விடக்கூடாதுல, அதுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து டாப் 3s மட்டும் சொல்லியிருக்கேன். டாப் 3ல நம்ம தான் 3வது இடத்துல இருக்கோம். ஸோ எல்லாருடைய பார்வை நம்ம பக்கம் இருக்கும். கண்டிப்பாக இங்கே எக்ஸாம் எழுத வருவாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய எஃபெக்ட்டை போட்டு நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம்னா நமக்கான போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சா? எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பியில் 2019 நடந்த CBT 1ஓட அஃபிஷியல் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிவில், மெக்கானிக்கல், இசி அண்ட் எலக்ட்ரிக்கல் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி நம்பர் இருக்குது. அன்ரிசர்வ்டு 66.46, 61.46. நான் 4 நம்பர் வருங்க, 2 தான் எடுத்திருக்கேன். 63, 56, 55. எஸ்சி பார்த்தீங்கன்னா 52, 46, 47, 46, 45. எஸ்டிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே ஏன் வேகன்சி இருக்குன்னா, எஸ்டி வந்து இந்த கேட்டகரி 1ல் எலிஜிபிள் இல்லை. ஓகேவா? மற்ற எல்லாத்துக்கும் அவங்க வந்து எலிஜிபிள். 41, 41, 40, 40, 40. ஓகேங்களா? நான் வெறும் சென்னைக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், மற்ற ஜோனுக்கு எடுத்துக்கல. ஓபிசிக்கு பாருங்கள் 63, 57, 54, 60, 53, 53. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 70க்குள்ளே தான் இருக்குது கட் ஆஃப். ஓகேவா? சிவிலுக்கு 70க்குள்ளே தான் கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஹை லெவலில் அக்குரிசியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஒரு 75 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? வெறும் அக்குரிசி மட்டும்தான் பேசும். என்னன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேட்டகரி நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இது போல் தான் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து 65 இந்த ஒரே கேட்டகரி மட்டும் 72 இருக்குது. மற்ற எல்லாமே வந்து 65 அந்த 68 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 70க்குள்ளே தான் இருக்குது போன டைம் விற்கிறப்ப மெக்கானிக்கலுக்கு CBT 1. சரிங்களா? வந்து இசி அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 69 இந்த இவங்களுக்கு மட்டும் தான் 81ல் இருக்குது. மற்றலாம் 74, 64, 66, 70 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி 57, 59, 56, 55, 56 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 50, 49, 45, 47. இது வந்து பார்த்தீங்கன்னா 65, 65, 74, 63, 63. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம இதில் என்ன கன்ஃபியூஷன் வரலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கட் ஆஃப் வந்து ஒரு 70. ஓகேங்களா? 75 75லேருந்து ஒரு 75க்குள்ளே இருக்குது. ஓகேவா? 75 மேக்ஸிமம் தான். சில போஸ்டிங்கு மேலே 75 அப்படின்றது இருக்குது. மற்ற எல்லா போஸ்டிங்கும் வந்து 60, 44, அப்புறம் வந்து 47, 63 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப ஹை லெவல் அக்குரிசியோ நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஜேஇ, ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மொத்தம் 72 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். ஸோ 7 கொஸ்டின் தான் தப்பு. நான் வந்து 65 நம்ம எடுத்த மார்க். ஓகேவா? 65 நான் எடுத்தேன், பாஸ் ஆகிட்டேன். வெறும் 72 கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணேன். வேறு எதுவுமே எனக்கு தெரியல, நான் அப்படியே விட்டுட்டேன். அக்குரேசி எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஆர்ஆர்பி ஜேஇயில் பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக இது அஃபிஷியல் கட் ஆஃப் தான், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனால் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்துடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹை லெவல் அக்குரேசியை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இந்த அளவுக்கு ரொம்பவே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வேலை என்ன பண்ணணும்னா கரெக்டாக படிக்கிறது மட்டும்தான். வேஸ்ட் டைம் இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இப்போவே நம்ம கோர் ஆரம்பித்தா கூட நம்ம படித்து முடிக்கலாம். நான் எப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணேன், செகண்ட் ரவுண்டில் எப்படி ஃபெயில் ஆனேன் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கோர் ஒழுங்காக படிக்காமல் தான் ஃபெயில் ஆனது. ஏன் என்னால் படிக்க முடியன்றது நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைமில் ஆரம்பித்தா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த ஓவர் ரிவ்யூ ப்ளஸ் வந்து இந்த ஹை லெவல் வேகன்சிஸ் உள்ள ஜோன்ஸ் ப்ளஸ் வந்து 2019 அஃபிஷியல் கட் ஆஃப் இந்த 3மே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து NTPCயோட ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட வெயிட்டேஜ் ப்ளஸ் வந்து நான் எப்படி நோட்ஸ் மேக் பண்ணேன் அப்படின்ற வீடியோ நான் போடுறேன். ப்ளஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான குவிசஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயும் எலிஜிபிலிட்டி புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.